என்ற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தை அவங்களோட பேச விரும்புகிறேன். ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையில வச்சிருக்கிற ஒரு விருப்பம் என்னவென்று சொன்னால், நாங்கள் தெய்வத்தை மகிமைப்படுத்திக் கொண்டு எப்பொழுதும் எங்களுடைய வாழ்க்கையை கொண்டு செலுத்த வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நாங்கள் துதிக்கிறது ஆண்டவருக்கு மகிமையை கொடுக்கிறது, நாங்கள் ஜெபிக்கிறது ஆண்டவருக்கு மகிமையை கொடுக்கிறது, நாங்கள் ஞானஸ்நானம் எடுக்கிறது ஆண்டவருக்கு மகிமையை கொடுக்கிறது, நாங்கள் திருவிருந்து எடுக்கிறது ஆண்டவருக்கு மகிமையை கொடுக்கிறது, நாங்கள் காணிக்கைகளை தசமபாகங்களை கொடுக்கிறது ஆண்டவருக்கு மகிமையை கொடுக்கிறது, நாங்கள் ஆவியின் கனிகளோடு வாழ்வது ஆண்டவருக்கு மகிமையை கொடுக்கிறது. ஆனால் எல்லாவற்றிற்கும் மேலாக 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 31வது வசனத்திலே தேவ மனுஷன் எப்படி மகிமை கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் என்றால், 1 கொரிந்தியர் 10:31 வாசியுங்கள். ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். அல்லேலூயா சொல்லுங்க. கையெழுத்தி சொல்லுங்க. அல்லேலூயா. வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் சாப்பிட்டாலும் சாப்பிட்ட சாப்பாட்டுக்கு தண்ணீரை குடித்தாலும் ஆண்டவற்ற மகிமைக்காக செய்யுங்கள். அப்படின்னா தேவன் என்னத்தை விரும்புகிறார்? என்கிற வாழ்க்கை முழுவதுமே ஆண்டவருக்கு மகிமை கொடுக்கிறதாக இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. என்னத்தை செய்தாலும் ஒரு மனுஷன், இப்ப நாங்கள் ஒரு வேளை சாப்பிட்டோம், 2 வேளை சாப்பிட்டோம், இப்ப 3 வேளை சாப்பிடுகிறோம். சிலர் 4 வேளை சாப்பிடுவாங்க, சிலர் 5 வேளை சாப்பிடுவாங்க, சிலர் எப்பவுமே சாப்பிட்டு கொண்டிருப்பாங்க. சாப்பிடுகிறது குடிக்கிறது என்பது ஒரு மனுஷன் வாழ்க்கையிலே தடுக்க முடியாது. அப்ப கர்த்தர் சொல்லுகிறார், ஒரு நாளில நீ எவ்வளவுக்கு சாப்பிடுறாயோ, எவ்வளவுக்கு குடிக்கிறாயோ, அவ்வளவுக்கு அந்த காரியங்களுக்காக எனக்கு மகிமையை செலுத்து. அதனால நாங்க சொல்லுகிறோம், சாராயம் குடிக்கலாம் வேதத்தில் இருக்குதா, மதுபானம் குடிக்கலாம் பைபிள் இருக்கான்னு கேட்டால், நீங்க ஒரு சாராய போத்துல ஒரு கள்ளு தவறில கொண்டு போய் அல்லது உங்களோட வீட்டில் கொண்டு வந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இன்றைக்கு இந்த சாராயத்தை குடிக்க ஆண்டவர் உதவி செய்கிறார் என்று சொல்லிட்டு குடிப்பீங்களா? அது கர்த்தருக்கு மகிமையை கொடுக்குமா? இல்ல. எதை நீங்கள் செய்தாலும் ஆண்டவருக்கு மகிமை கிடைக்க வேண்டும். ஆகையினால நீ ஒரு செம்பு தண்ணீரை குடிக்கும் பொழுது ஸ்தோத்திரம், ஒரு பிடி சோறு சாப்பிடும் பொழுது அல்லேலூயா. உன்ற வாழ்க்கை முழுவதுமே ஆண்டவருக்கு மகிமையை கொடுக்கிறதாக இருக்க வேண்டும். கிடைக்குதோ கிடைக்கவில்லையோ, சாப்பிடுறோமோ சாப்பிடவில்லையோ, பலவீனமோ பலனோ, குறைவோ நிறைவோ, எல்லாவற்றிலும் இந்த ஆண்டவற்ற நாமத்தை நான் மகிமைப்படுத்த வேண்டும் என்றுதான் ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவருடைய விருப்பம் என்னவென்று சொன்னால், தேவதாஸ் தன்னை மகிமைப்படுத்த வேண்டும். விசுவாசிகள் ஒவ்வொருவரும் கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆனால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே மகிமை உமக்கன்றோ என்று நாங்கள் பாடுகிறோம். ஆனால் வாழ்க்கையிலே கர்த்தருக்குரிய மகிமையை கொடுக்க முடியாதவர்கள் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆகையினால தேவன் என்ன செய்கிறார்? தன்னை மகிமைப்படுத்தும்படிக்கு, தன்னை கனப்படுத்தும்படிக்கு நம்முடைய வாழ்க்கையிலே சோதனைகளை, பிரச்சனைகளை அனுமதிக்கிறார். ஒரு மனுஷன் தேவனை மகிமைப்படுத்த தவறும் பொழுது, ஒரு மனுஷன் கர்த்தரை துதிக்க தவறும் பொழுது, ஒரு மனுஷன் ஆண்டவருக்கு புகழ்ச்சியை கொடுக்க தவறும் பொழுது உடனடியாக அவனை அடிக்க மாட்டார். ஒரு சோதனையின் பாதையினூடாக அவனை கொண்டு போய் ஆண்டவர் திருத்த பார்ப்பார். அல்லேலூயா. கையெழுத்து சொல்லுங்க. அல்லேலூயா. உடனே ஆண்டவர் சாபத்தை அனுமதிக்க மாட்டார், உடனே மரணத்தை அனுமதிக்க மாட்டார். சில பாதைகளூடாக கொண்டு போய் அந்த பாதையிலே இவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று பார்ப்பார். அப்படியும் மகிமைப்படுத்தாவிட்டால் தான் இறுதி நியாய தீர்ப்பு தேவ பிள்ளைகளுக்கு வருகிறது. ஆகவே என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எப்பொழுதும் ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துங்கள். மகிமை செலுத்தாத பொழுது நமக்கு என்ன நடக்கும்? ஆண்டவருக்குரிய கனத்தை கொடுக்காத பொழுது, ஆண்டவருக்குரிய முக்கியத்துவத்தை கொடுக்காத பொழுது, ஆண்டவருக்குரிய நேரத்தை கொடுக்காத பொழுது நமக்கு என்ன நடக்கிறது? வெளிப்படுத்தலிலே நாங்கள் பார்க்கிறோம். அதை
பைபிளின் கடைசி புத்தகம் வெளிப்படுத்தல் 16வது அதிகாரத்துக்கு வாருங்கள். 8வது வசனத்தை வாசியுங்கள். வெளிப்படுத்தல் 16வது அதிகாரம் 8வது வசனம். நான்காம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை சூரியன் மேல் ஊற்றினான். நான்காம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை சூரியனின் மேல் ஊற்றினான். தீயினால் மனுஷரை தகிக்கும்படி அதற்கு அதிகாரம் கொடுக்க. அந்த கலசத்திற்கு என்ன அதிகாரம் இருக்கிறது? நெருப்பினால், தீயினால் மனுஷரை வாதிப்பதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. ஒரு தூதனின் கையிலே ஒரு கலசம் இருந்தது. அந்த கலசத்தை அவன் சூரியனிலே ஊற்றின பொழுது அந்த பூமியில் இருந்த ஜனங்கள் எல்லாரும் நெருப்பினாலே பாதிக்கப்பட்டார்கள். எனக்கு அருமையானவர்களே, இது ஆண்டவருடைய வருகையின் நாட்களில் நடக்கிற ஒரு காரியம். ஆனால் நான் நினைக்கிறேன் தூதன் சூரியனுக்கு கிட்ட வந்து விட்டான். இப்பொழுது சமீபத்தில் விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள், ஒரு நாள்ல 24 மணித்தியாலம், ஆனால் இனி 25 மணித்தியாலமாக போகிறது. ஏனென்றால் சூரியனுடைய வெப்பம் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அருமையான தேவ ஜனங்களே, தேவன் சூரியனுக்கு கிட்ட ஒரு தூதனை கொண்டு வந்து விட்டார். அதை ஆவிக்குரிய காரியத்தோடு நாங்கள் பார்க்கும் பொழுது அடுத்த வசனத்தை வாசிங்க. அடுத்த வசனம். அப்பொழுது மனுஷர்கள் மிகுந்த உஷ்ணத்தினாலே தகிக்கப்பட்டு, மிகுந்த வெப்பத்தினாலே தவிச்சு, இந்த வாதைகளை செய்ய அதிகாரமுள்ள தேவனுடைய நாமத்தை தூசித்தார்களே எல்லாம். இந்த வாதைகளை செய்ய அதிகாரமுள்ள தேவனுடைய நாமத்தை தூசித்தார்களே அல்லாமல் அவரை மகிமைப்படுத்த மனம் திரும்பவில்லை. சபையே கேளுங்கள், ஜனங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று தேவன் அவர்களை ஒரு வாதைக்கூடாக கொண்டு போனார். அந்த வாதை வந்த பொழுது அவர்கள் தேவனை மகிமைப்படுத்த மனம் திரும்பவில்லை என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்போ ஒரு மனுஷன் எப்பொழுது கர்த்தரை மகிமைப்படுத்துகிறான் என்றால், முதலாவது மனம் திரும்பும் பொழுது கர்த்தரை மகிமைப்படுத்துகிறான். கையெத்தி சொல்லுங்க அல்லேலூயா. கையெத்தி சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க, மனம் திரும்பும் பொழுது கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோம். அல்லேலூயா. மனம் திரும்பும் பொழுது அல்ல, மனம் திரும்பும் பொழுது, நம்முடைய மனசுல மாற்றங்கள் வரும் பொழுது, நமக்கு ஏன் இந்த பிரச்சனைகள் வருகிறது, இந்த சோதனைகள் வருகிறது என்று யோசித்து நம்முடைய மனசுல மாற்றத்தை கொண்டு வரும் பொழுது ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். ஆகவே இந்த 8ஆம் மாசத்தில் முதல் ஞாயிற்றுக்கிழமை புசித்தாலும் குடித்தாலும் என்னை மகிமைப்படுத்த என்று கர்த்தர் சொன்னாரு. நீ கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்கு முதலாவது நீ செய்ய வேண்டிய காரியம் மனம் திரும்பு. பக்கத்தில் இருக்கால சொல்லுங்க, நீங்கள் மனம் திரும்பும் பொழுது, சொல்லுங்க, நீங்கள் மனம் திரும்பும் பொழுது இயேசுவின் நாமம் மகிமைப்படும். அல்லேலூயா. ஆனால் இவர்கள் என்ன செய்தார்கள்? மனம் திரும்பாமல், அடுத்த வசனத்தை படிங்க. அடுத்த வசனம். தங்கள் வருத்தங்களாலும் தங்கள் புண்களாலும் பரலோகத்தின் தேவனை தூசித்தார்களே அல்லாமல் தங்கள் கிரியைகளை விட்டு மனம் திரும்பவில்லை. என்ன வந்தது? இருள் வந்தது, வருத்தம் வந்தது, புண்கள் வந்தது, வாதைகள் வந்தது. இந்த வருத்தங்கள், இந்த இருள்கள் வந்தும் அவர்கள் மனம் திரும்பவில்லை என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. கவனியுங்கள், ஏன் வாழ்க்கையில் இருட்டா இருக்குது? ஏன் வாழ்க்கையில் வெளிச்சம் இல்லை? ஒன்றை யோசிக்க வேண்டும், நான் ஏதாவது தவறு செய்திருக்கிறேனா? ஏன் எனக்கு வருத்தம் வருகிறது? மன கஷ்டங்கள் ஏன் வருகிறது? ஏன் வியாதிகள் வருகிறது? ஏன் போராட்டங்கள் வருகிறது? ஆராய்ந்து பார்த்து தேவ பிள்ளைகள் மனம் திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். என்றால் யோபு சொல்லுகிறார், அடித்தாலும் நம்மை அணைக்கிறவர் நம்முடைய கர்த்தர். காயப்படுத்தி கட்டுப்பாடுகிற தேவன். அப்ப ஏன் காயங்கள்,
ஏன் அடிகள், ஏன் வேதனைகள்? எங்களை தன்னோடு அணைக்க கர்த்தர் விரும்புகிறார். கையை தட்டி ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா, ஆண்டவரே உம்மை துதிக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. ஆமென். இப்ப என்னுடைய பிள்ளையும் இன்னொரு ஆளுடைய பிள்ளையும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே குலப்படியை செய்யறாங்க. ரெண்டு பேரும் ஒரே குலப்படியை செய்யறாங்க. அதுல ஒன்று நான் பெற்ற பிள்ளை, இன்னொன்று நான் பெறாத பிள்ளை. உண்மையிலேயே நான் யாரை தடி எடுத்து அடிப்பேன்? என்னுடைய ரெண்டு பேரும் ஒரே தவறுதான். ஆனால் என்னுடைய அடி, என்னுடைய பேச்சு யார் மேல இருக்கும்? நான் பெற்ற பிள்ளை. அந்த பிள்ளையை சும்மா விரட்டி போட்டு விட்டுருவேன் ஒழிய அந்த பிள்ளைக்கு என்னால் அடிக்க முடியாது. ஏனென்றால் அது என் பிள்ளை கிடையாது. என் பிள்ளை என்னோடு இருக்க வேண்டும் என்பதற்காக என் பிள்ளையை நான் அடித்து திருத்துவேன். தேவன் யாரை நேசிக்கிறாரோ அவர்களை சிட்சிக்கிறார். தேவன் யாரை அன்பு காட்டுகிறாரோ அவர்களை கடிந்து கொள்ளுகிறார். ஏன்? அவன் தன்னோடு இருக்க வேண்டும். ஏன் இருள் வருகிறது? ஏன் வாதை வருகிறது? ஏன் புண்கள் வருகிறது? ஏன் மனக்கவலைகள் வருகிறது? ஏன் சோதனைகள் வருகிறது? தேவன் ஏன் அனுமதிக்கிறார்? ஒன்றே ஒன்றுதான், தேவனை விட்டு தூரம் போவதற்கல்ல, ஆண்டவர் மார்பிலே சாய்ந்து தெய்வத்தோடு கூட நீ வாழும்படியாக இந்த பாதையின் ஊடாக தேவன் உன்னை நடத்திக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, ஒரு தகப்பன் தன் பிள்ளையை கண்டிக்கிறது போல பரலோக தகப்பன் தன் பிள்ளைகளை கண்டிக்கிறார். என்னத்துக்கு கண்டிக்கிறார்? அவருடைய நன்மைக்கு தான் அதை ஆண்டவர் கண்டிக்கிறார். நான் இந்த வார்த்தையை தியானிக்கும் பொழுது ஒரு காரியத்தை என் மனசுல கொண்டு வந்தேன். ஒரு தகப்பன் தன் பிள்ளை பிளவிட்டால் அந்த பிள்ளைக்கு கம்பெடுக்கும் பொழுது, அது அந்த பிள்ளையை தண்டிக்கும் பொழுது அந்த பிள்ளைகள் 4 காரியங்களை செய்வார்கள். கவனிங்கள், என்ன பாருங்க. ஒரு பிள்ளை பிளவிட்ட உடனே தகப்பன் தண்டிக்க தொடங்கும் பொழுது அந்த பிள்ளைகள் குறைஞ்சது 4 காரியம் செய்வார்கள். ஒன்று என்ன செய்யும்? அப்பா தடி எடுத்துட்டார் என்று தெரிஞ்ச உடனே இருந்த இடம் தெரியா ஓடிடும். அவன் சொல்றீங்களா? பிள்ளை விட்டுட்டது, அப்பாக்கு கோபம் வந்துட்டு அடிக்க போறார், பிள்ளை என்ன செய்யும்? ஓடிடும். அது பிள்ளை என்றதா என்னன்னு சொல்லணும் தெரியாது. இன்றைக்கும் தேவன் சிலரை தண்டிக்கும் பொழுது சபையை விட்டே போய்விடுவார்கள். தேவ பிரசன்னத்தை விட்டு யோனாவை போல ஓடிய விடுவார்கள். இரண்டாவது ஒரு பிள்ளை இருக்குது, அப்பாட்ட அடி வேண்டும், ஆனா ஐயோ அப்பா அடிக்கிறார், ஓடியாங்கோ ஓடியாங்கோ ஓடியாங்க, உலகத்தையே கூப்பிட்டு. அவன் சொல்லுங்க, அடிச்சு முடிஞ்சாலும் 2 நாள் ஆனாலும் பள்ளிக்கூடத்தில் கூட போய் சொல்லும் அப்பா அடிச்சு போட்டார். டீச்சர்கிட்ட சொல்லும் அப்பா அடிச்சு போட்டார். அது ஒரு வகையான பிள்ளை, குற்றம் காட்டிக்கொண்டே இருக்கும், குறை சொல்லிக் கொண்டே இருக்கும். அத போல சில பிள்ளைகள் தேவன் இந்த தண்டிப்புக்குள் கொண்டு போகும் பொழுது எல்லாருக்கும் அதை படம் பிடித்து குற்றம் சாட்டிக் கொண்டே இருப்பார்கள். மூன்றாவது ஒரு பிள்ளை இருக்குது, அடிய வேண்டுங்கள், பெருமாண்டி மாதிரி நிக்குங்க. அவன் சொல்லுங்க, அடி அழுது கொண்டே நிக்க, அப்படியே நிக்க. அதை போல சில பிள்ளைகள் இருள்கள், வாதைகள், வருத்தங்கள் வந்தால் சபையில் அந்த ஆக்கெல்லாம் நிறைய இங்கே இருக்கிறீங்க. அதனால் இன்றைக்கி கொஞ்சம் சவுண்டுகள் கொஞ்சம் அடைச்சு கொண்டு வருது. 4வது ஒரு அருமையான பிள்ளை, அது நானும் இல்லை நீங்களும் இல்லை, அந்த பிள்ளைகள் குறைவு. அப்பாவோ அம்மாவோ அடிக்கும் பொழுது அம்மாவோட அப்பாவோட கம்ப பிடிக்காதுகள், விட்டுட்டும் ஓடாதுகள், ஊரையும் கூப்பிடாதுகள், குற்றமும் சாட்டாதுகள். என்ன செய்யும் தெரியுமா? அம்மாவை அப்பாவை கட்டி பிடிச்சு, அடிக்காதேங்க அம்மா, இனி நான் செய்ய மாட்டேன், அடிக்காதேங்க அப்பா, இனி நான்
செய்ய மாட்டேன் என்று தாய் தகப்பனை கட்டி பிடிக்கும் பொழுது அந்த தாய் தகப்பனுடைய கோபம் மாறி அன்பும் பாசமும் அதைத்தான் தேவன் விரும்புகிறார். இருள்கள் வரும் பொழுது, வாதைகள் வரும் பொழுது பல்ல கடிச்சு தேவனை தூஷிப்பதற்கல்ல, தேவனே என்னை மன்னித்துக் கொள்ளும், இனிமேல் நான் பாவம் செய்ய மாட்டேன், உம்முடைய பாதத்தில் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவருடைய நாமத்தின் மகிமைக்காக ஒரு மனம் திரும்புதலின் ஜீவியத்தை கர்த்தர் நம்மிடத்தில் விரும்புகிறார். அல்லேலூயா. பிள்ளை ஓடும் பொழுது தேவனுடைய நாமம் மகிமைப்படாது, ஊரை கூப்பிடும் பொழுது தகப்பனுடைய நாமம் மகிமைப்படாது, குற்றம் சாட்டும் பொழுது மகிமைப்படாது, விரும்மாண்டியாய் நிற்கும் பொழுது மகிமைப்படாது. எப்ப மகிமைப்படும்? தாயை தகப்பனை கட்டி அணைத்து இனி குற்றம் செய்ய மாட்டேன் என்று சொல்லும் பொழுது அந்த மகிமை மேலானதாய் மேலானதாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு கணவன் தன் மனைவிக்கு கை ஓங்கும் பொழுது அந்த மனைவி எதிர்த்து பேசாமல், அப்பா மன்னிச்சுக் கொள்ளுங்க, இனிமேல் அப்படி செய்ய மாட்டேன் என்று கால்களில் விழும் பொழுது அன்பு பெருகு. நம்முடைய மணவாளனாகிய நம் ராஜா நம்மை தண்டனைக்குள் நடத்தும் பொழுது அவரிடத்தில் நாங்கள் விழுந்து விடுவோம், அவரிடத்தில் சரணடைவோம். என்னப்பா நான் செய்தேன்? ஏன் எனக்கு இந்த வருத்தம்? ஏன் எனக்கு இந்த வியாதி? ஏன் எனக்கு இந்த கண்ணீர்? ஏதாவது இருந்தா மன்னிச்சு கொள்ளுங்கப்பா. உம்மை விட்ட யாரும் இல்ல ஏசையா, உம்மை விட யாரும் இல்ல ஏசையா, உம்மை விட்ட யாரும் இல்ல ஏசையா, உம்மை விட யாரும் இல்ல ஏசையா. ஆண்டவற்ற பிரசன்னத்தை விட்டு தூர போகாதீங்க. சபையை விட்டு போவதுதான் முடிவென்று நினைக்காதீங்க. பைபிள் வாசிக்காமல் ஜபிக்காமல் இருக்கிறது தான் தீர்வென்று நினைக்காதீங்க. அடி விழுகுதா? கையில கம்ப கண்டுட்டீங்களா? பாதத்தை கட்டிப்பிடியுங்க. உம்மை விட்டு நான் எங்க போறது ஆண்டவரே? அடிச்சிடாதேங்கப்பா. மனம் திரும்புகிறேன் ஆண்டவர். என்ன சொல்றீங்களோ அதை நான் செய்ய ஆயத்தமா இருக்கிறேன் என்று நீங்கள் அர்ப்பணிக்கும் பொழுது அடித்த கை அணைக்கும். அடித்த கை அணைக்கும். அடித்த கை அணைக்கும். அப்படியே பிள்ளைய தூக்கி கொண்டு தன்னுடைய நெஞ்சோடு கூட தகப்பன் தாய் அணைச்சு அழாத 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 அப்படி அப்படி கண்டிருக்கீங்களா? காணலையா? ஆமென் சொல்லுங்க. பிள்ளைகள் எங்களை கட்டிப்பிடிச்சு அழும் பொழுது நாங்க அந்த பிள்ளை செய்ததெல்லாம் மறந்து நாங்கள் அழுது எத்தனையோ நேரங்கள் உண்டு. ஹல்லேலூயா. அருமையானவர்களே, தேவன் மனப்பூர்வமாய் நம்மை தண்டிக்கிறவர் அல்ல, மனப்பூர்வமாய் நமக்கு காயங்கள் வர வேண்டும் என்று விரும்புகிறவர் அல்ல. எப்பவும் நாங்கள் அவரோடு இருக்க வேண்டும் என்பதற்காக நம்மை அவர் தண்டிக்கிறார். அவர் நம்மை தண்டித்தாலும் நம்மை மார்போடு அணைக்கிறவர். அதனால் ஒரு ஊழியக்காரன் சொல்லுகிறான், அவரே நம்மை பேறினார், அவரே நமக்கு ஆறுதல் கொடுப்பார், அவரிடத்தில் நாங்கள் போவோம். அல்லேலூயா சொல்லுங்க. ஐயத்தை சொல்லுங்க. அல்லேலூயா. இன்றைக்கு உங்களுடைய குடும்பம் சிதைந்திருக்கிறதா? இன்றைக்கு உங்கள் குடும்பத்தில் நிம்மதி இல்லாம இருக்குதா? இன்றைக்கு ஒரே உபத்திரவமா இருக்குதா? நீங்க வெறுமாண்டியா நின்று ஒன்றையும் சாதிக்க முடியாது. பாதத்தை போய் கட்டிப்பிடிங்க. சரணடைகிறேன் சுவாமி, எனக்கு வழிகாட்டுங்கன்னு கேளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு மனுஷனை கர்த்தர் தன்னிட்ட கொண்டு வர விரும்பி ஒரு காரியத்தை செய்கிறார். 2 நாளாகமம் 16, 12, 13. ஆசா அரசாண்ட 39ஆம் வருஷத்திலே 39வது வருஷத்திலே தன் கால்களில் வியாதி கண்டு அவன் நோவு மிகவும் உக்கிரமாக போய் கொண்டிருந்தது. அவன் தன் வியாதியிலையும் கர்த்தரை அல்ல பரிகாரிகளையே தேடினான். ஆசா தன் அரசாண்ட 41ஆம் வருஷத்திலே மரித்து தன் பிதாக்களோடு நித்திரையடைந்தான். வசனம் சொல்லுகிறது, அவனுக்கு காலில் என்ன வந்தது? வியாதி வந்தது. காலில்
வருத்தம் வந்தது. அந்த வருத்த நேரத்திலே வார்த்தை சொல்லுது, அவன் கர்த்தரை தேடவில்லை, உலகத்தின் பரிகாரிகளை தேடினான். அப்படி என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? அந்த வியாதி மருத்துவத்தால் மாறுகிற வியாதி அல்ல, கர்த்தரால் மாற வேண்டிய வியாதி. கையெத்தி சொல்லுங்க அல்லேலூயா, கையெத்தி சொல்லுங்க அல்லேலூயா. அந்த வருத்தத்திலையும் அவன் மனம் திரும்பாமல், ஆண்டவரே என்ன மன்னியும், இந்த வருத்தத்தை சுகமாக்கும் என்று கேட்காமல், வருத்தத்தை மாத்துறதுக்கு ஆஸ்பத்திரி மாறி ஆஸ்பத்திரியாக அலைஞ்சு என்ன சொல்லுகிறது வார்த்தை, அரசாண்ட 46ஆம் வருஷத்திலே அவன் செத்து போனான். எப்படி செத்து போனான்? மனம் திரும்பாமல், கர்த்தரை மகிமைப்படுத்தாமல் அவன் செத்து போனான். சில வேளை பாருங்க, நான் ஆண்டவரை இவ்வளவு ஊழியம் சரி, எனக்கு இந்த வருத்தம் கேட்கப்படும். கர்த்தர் சொல்லுவார் இது நன்மைக்கு என்று சொல்லுவார், அல்லது ஒரு சாத்தானுடைய சோதனை என்று சொல்லுவார், அல்லது சொல்வார் இது நீ செய்த பாவத்தால் வந்தது. ஹல்லேலூயா. எது என்பதை கண்டுபிடிக்க வேண்டும். ஏன் நடக்க முடியவில்லை? ஏன் முன்னேற முடியவில்லை? ஏன் கால்கள் செயலற்று போயிருக்கிறது? சிந்தித்து பார். அதற்காகத்தான் கர்த்தர் பல வருஷங்களை ஆசாவுக்கு கொடுத்தார். மனம் திரும்பட்டும், மனம் திரும்பட்டும், மனம் திரும்பட்டும், மனம் திரும்பட்டும் என்று ஆண்டவர் சந்தர்ப்பத்தை கொடுக்கிறார். அவன் திருந்தவே இல்லை. அதனால் அடிக்கடி சொல்ற ஒரு உண்மை சம்பவம், ஒரு ரட்சிக்கப்பட்ட மனைவிக்கு ரட்சிக்கப்படாத புருஷன் இருந்தான். பயங்கர குடிகார். குடிச்சு குடிச்சு அவனுடைய சரீரம் சீரழிந்து போய்விட்டது. கடைசி அவனால வைத்தியத்தாலே அவனை காப்பாற்ற முடியாத நிலை வந்து விட்டது. ஹாஸ்பிட்டல் சொல்லிவிட வீட்டை கொண்டு போங்கன்னு சொல்லி வீட்டை வச்சிருக்க மரண தருவாய். மனைவி கையை பிடிச்சு அழுது அழுது ஜபிச்சு கொண்டிருக்கிறாள். மனைவியின் விருப்பம் எல்லாம் சுகமாக விட்டாலும் சாகிறதுக்குள்ள மனம் திரும்பி செத்து போக வேணும். ஆகவே அப்பா பாவங்களை அறிக்கையிடுங்கப்பா, மனம் திரும்புங்கப்பா அவள் அழுது கொண்டே இருந்தாள். அவன் என்ன சொன்னானா, அதெல்லாம் விடு, எனக்கு கடைசி ஒரு ஆசை இருக்குது நிறைவேற்று. அப்பா மனம் திரும்புங்க. அவன் தள்ளி போட்டு மற்ற சொந்த பந்தங்களை பார்த்து சொன்னானா, எனக்கு குடிக்கிறதுக்கு விருப்பத்தில் சாரேன் தாங்க. கடைசியா சாக கிடக்கிறான் என்று சொல்லி ஒருவன் அதை எல்லாத்தையும் மேற்கொண்டு சாராயத்தை வேண்டி அவனுக்கு கொடுத்தான். சாராயத்தை குடிச்சு கொண்டே செத்து போனான். மனம் திரும்ப விருப்பம் இல்லை. ஏன் பிரச்சனை? ஏன் உபத்திரவம்? நீ அவருடைய மார்பில சாய வேண்டும் என்பதற்காகத்தான் கர்த்தர் இதை அனுமதித்திருக்கிறார். ஆசாவுக்கு வியாதி என்கிற தடியை கர்த்தர் எடுத்தார். ஏன்? தன்னை அவன் கட்டி அணைக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்பினார். ஆனா ஆண்டவர் ஏங்கினார். என்ன சொல்லுங்க, எண்ணற்ற வருவான் எண்ணற்ற வருவான் என்று பார்த்தால் எண்ணற்ற வராமல் இந்த உலகத்தை நாடி போனானே. கடைசியா வேதம் சொல்லுது, ஆண்டவர் அவனை கைவிடுகிறார். அவன் மனம் திரும்பாமல் மரித்து போகிறான். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 16 24 வீட்டை போய் படிங்க. மத்தேயு 19 14 24 வரைக்கும் ஒரு வாலிபனை குறித்து பார்க்கிறோம். இந்த வாலிபன் இயேசு விட்டு வந்து கேட்கிறான், ஆண்டவரே பரலோகத்துக்கு போவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் சொல்லுகிறார், கற்பனைகளை கைக்கொள். என்னென்ன கட்டளை இருக்குது அந்த கட்டளையின்படி வாழ் என்று சொன்னார். கொலை செய்யக்கூடாது, களவெடுக்க கூடாது, தகப்பனின் தாயின் கனம் பண்ணு, இப்படி செய்ய சொன்னார். அப்ப அவன் அந்த வாலிபன் என்ன சொல்ல, கவனிங்க, என்ன பாருங்க தயவுசெய்து. அந்த வாலிபன் ஆண்டவர் சொல்றான், என்ன ஆண்டவரே சின்ன வயசுல இருந்து இதெல்லாம் செய்து கொண்டு வாரேன். அப்ப ஆண்டவர் அவனை பார்த்துட்டு சொல்றார், ஓகே நீ சொன்ன சரி, சின்ன வயசுல இருந்து நீ எனக்கு பயந்து என்ற கற்பனைகளை கை கொள்ளுகிறாய். ஒன்றில் நீ இப்ப ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும். ஆனா ஒன்று சொல்ல, உன்னிட்ட ஒரு குறை இருக்குது, கொஞ்சம் காசு கூட இருக்குது உன்னிட்ட, கொஞ்சம் காசு பைத்தியமா இருக்கிற. இந்த காசுகள் எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன பின்பற்றி வா. ஆமென் சொல்லுங்க. உங்க சொத்துக்களை வித்து ஏழைகளுக்கும் பரதேசிகளும் கொடுத்துட்டு என்னக்கு பின்னுக்கு வாயா. அவனுக்கு வாஞ்ச இருக்குது, பரலோகம் போக வேண்டும் என்ற விருப்பம் இருக்குது. சின்னிலிருந்து கற்பனைகளை கை கொள்ளுகிறான். ஆனாலும் அந்த பணத்தை விட்டுவிட முடியாதவனாய், அந்த விஷயத்தை மனம் திரும்ப முடியாதவனாய் ஆண்டவரை விட்டு என்னத்தோட போனானாம்,
துக்கத்தோடு போனான். சொல்லுங்க, துக்கத்தோடு. இப்படி இப்படி காதுல கை வச்சு துக்கத்தோடு. எல்லாரும் எல்லாம் இங்க காதுல கை வச்சு அந்த வாலிபன் ஆண்டவர்கிட்ட வந்து துக்கத்தோடு போனான். அந்த பாவத்தை அவனால் விட முடியவில்லை. இன்றைக்கும் இந்த திருச்சபை பரிசுத்தாவியானவரே, இந்த தேவ சமூகத்தை விட்டு நாங்கள் போகும் பொழுது துக்கத்தோடு அல்ல, 2 மடங்கு சந்தோஷத்தோடு ஆண்டவற்ற மகிமையினால் நிரம்பி போக வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். ஏன் அது முடியுது இல்லையப்பா? போய்களே கவலையோடு போறோமே, ஏன்? ஏதோ ஒரு பாவம் இருக்குது. அது ஒன்றுதான், நிறைய இல்லை, ஒன்று விட முடியாம இருக்குது பாஸ்டர். இதை என்னால் ஒப்புக் கொடுக்க முடியாம இருக்குது. அந்த பாவத்தை நீ விடும் பொழுது கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. சிலருக்கு விருப்பங்கள் இருக்குது, வாஞ்சைகள் இருக்குது, ஆனா பாவம் விடுவதில்லை, பாவம் விடுவதில்லை. அதான் நல்ல ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு இடத்துல வெள்ளப்பெருக்கு வந்து அந்த கிராமத்தை அடிச்சு கொண்டு போகுது. அந்த நேரம் 2 கள்ளர்கள், வடகாட்டில் இருக்க 2 கள்ளர்கள் வச்சுக்கொள்ளும், அவங்களுக்கு ஒரு ஐடியா வந்துட்டது. இந்த வெள்ள பெருக்குகளை நின்று அடிச்சு கொண்டு போகிற பொருள்களை எடுக்க வேணும். ஆகவே ஒரு மாதிரி தங்களுடைய திறமையை பயன்படுத்தி ஒரு பெரிய மரத்தில் ஏறிட்டான். ஏறி நின்று கொண்டு கண்ணக்கா வெள்ளத்துக்கிட்ட வரும்பொழுது ஏதாவது வரும்பொழுது எடுத்து எடுத்து வைக்கிறான். இப்படி செய்து கொண்டிருக்கும் பொழுது 2 பேரும் பார்க்கும் பொழுது தூரத்தில் இருந்து ஒரு கருத்த சூக்கேஸ் ஒன்று வருகுது மிதந்து கொண்டு. அப்படியே கருப்ப சூக்கேஸ் அப்படியே தெரியும். இப்போ இவன் பிளான் பண்றான், பயங்கரமான ஐட்டம் ஒன்று வருகுது, இனி சின்ன சின்ன தூக்க தேவையில்லை, ஒரு மாதிரி விழுந்து அதை பிடிச்சு தூக்கிட்டனோ இப்படியே வீட்டை போகலாம். பிளான் பண்றான். அது வருகுது, அடிச்சு கொண்டு வருகுது. வரும் பொழுது கணக்கா என்ன செய்தான் ரூபன்? தொம்மண்டு விழுந்துட்டான். மேல விழுந்து சூக்கேச பட்டியா பிடிச்சிட்டான். புட்டிச்சுட்டு அப்படியே வெள்ளத்தோடு அவன் உள்ளுபட்டு மெல்ல கட்டிக்கொண்டு போய் கொண்டிருக்கிறான். இப்போ அந்த மற்ற கள்ளன், டேய் எங்கடா உள்ளுபட்டு கொண்டு போற? அவன் சொன்னான், ஐயோ மச்சான் இழுத்து கொண்டு போகுதடா, தூக்கேலாமா கிடக்குறா. அவன் சொன்னான், டேய் தூக்கேலாட்டி விட்டுறா, விட்டுட்டு வந்துடு, நீயும் வெள்ளத்தில் அடிபட போற. அவன் சொன்னான், மச்சான் எப்பயோ நான் அதை விட்டுட்டேன்டா, அதுதான் என்ன விடுகிறது இல்லையடா. அவங்கட என்னடா மச்சான் சூக்கேஸ் என்னடா உன்னை விடுவது இல்லை? சொன்னா, மச்சான் சூக்கேஸ் இல்லையடா, கரடி டாம்புட்டுட்டேனடா. என்ன டாம்புட்டுட்டான்? வெள்ளத்தோட வெள்ளமா ஒரு கரடி வந்திருக்குது. அந்த கரடி தாண்டு கொண்டு போற நேரத்தில் இந்த கரடிக்கு என்னவா தெரிஞ்சிருக்குது? இப்ப அமர்த்தி பிடிச்ச உடனே அது வாய்ப்பண்டு அவர் அமர்த்த, இப்ப கைய விட்டும் கரடி என்ன விடல. அத போல சில பாவங்கள் நாங்கள் விட விரும்பியும் அது எங்களை விட முடியாமல் இருக்கிறது. ஏன்? ஆழமாக அதுக்குள்ளே இறங்கி விட்டோம், ஆழமாக அதுக்குள்ள போய் பதிந்து விட்டோம். தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய அன்பை பிரிக்கிற எந்த பாவத்துக்குள்ளையும் சிக்கக்கூடாது என்று தேவனுடைய ஆவியானவர் விரும்புகிறார். அது எரிச்சலா இருக்கலாம், கசப்பா இருக்கலாம், கோபமா இருக்கலாம், இச்சையாக இருக்கலாம், போன்களில் இருக்கிற அசுத்தங்களா இருக்கலாம். ஆண்டவருடைய பிள்ளைகள் எந்த பாவத்துக்குள்ளையும் சிக்கக்கூடாது. கரங்களை கட்டி ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆவியானவரே ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஆகவே நீ கர்த்தரை மகிமைப்படுத்த விரும்புகிறாயா? மனம் திரும்பு, மனம் திரும்பு. இருள்கள் வரும் பொழுது, வாதைகள் வரும் பொழுது, புண்கள் வரும் பொழுது, வருத்தங்கள் வரும் பொழுது பல்லை கடிக்காமல், சபையை விட்டு ஓடி போகாமல் ஆண்டவரிடத்தில் மனம் திரும்பும் பொழுது திரளான இரக்கங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். 2 வசனம் வாசிப்போம். வெளிப்படுத்தல் 2:5, வெளிப்படுத்தல் 2:5, 2ஆம் அதிகாரத்தில் இன்னும் 2 வசனத்தை வாசிச்சு முடிக்க போறேன். வெளிப்படுத்தல் 2:5. ஹல்லேலூயா. ஆகையால் நீ இந்த நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பு, ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் வந்து
நீ மனம் திரும்பாத பட்சத்தில் விளக்கு தண்டை அதனிடத்திலிருந்து நீக்கி விடுவேன், நீக்கி போடுவேன். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், எந்த இடத்துல எந்த நிலையில நீ விழுந்தாய் என்பதை சிந்தித்து பார். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. முடிக்க போறீங்களா? உச்சமா சொல்லுங்க அல்லேலூயா. ஐயா உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க எந்த நிலையில எந்த கட்டத்துல எந்த சூழ்நிலையில விழுந்தேன் என்பதை சிந்தித்து பார்த்து மனம் திரும்ப வேண்டும். அப்படி அல்லாவிட்டால் ஆண்டவர் என்னை நீக்கி போடுவார். அல்லேலூயா. எப்ப சிந்தையில பாவம் வந்தது, எப்ப கையில பாவம் வந்தது, எப்ப காலில பாவம் வந்தது, எந்த மனுஷனால பாவம் வந்தது, சிந்தித்து பார்த்து மனம் திரும்ப. அல்லேலூயா சொல்லுங்க. கையெழுத்து சொல்லுங்க அல்லேலூயா. சிந்திச்சு பார், சிந்திச்சு பார். எங்க விழுந்த என்று சிந்திச்சு பார், எங்க தவறுன என்று யோசிச்சு பார். அல்லேலூயா. 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 ஆண்டவர் என்ன சொல்றார்? காணிக்க பட்டியில காணிக்க போட வரும் பொழுது, ஆமென் சொல்லுங்க. ஆமென். காணிக்க பட்டியில காணிக்கை போட வரும் பொழுது சிந்திச்சு பார். ஆமென். ஆமென் சொல்லுங்களேன். காண சொல்லுங்க அல்லேலூயா. காணிக்க போடும்போது என்ன செய்து பார், சிந்திக்கும் பொழுது மனசு சொல்லும், ஓஹோ நான் இந்த கூட பிறந்த சகோதரத்தோட சண்டை. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றார்? என்னட்ட மன்னிப்பு கேட்டுட்டு காணிக்கை போடு. அப்படி சொல்லல. என்ன சொல்றார்? காணிக்கை அப்படியே திருப்பி உன் பொக்கெட்டுகளை போட்டுக்கொண்டு போய் எந்த இடத்துல விழுந்தாயோ அந்த இடத்துல எழும்பி திரும்ப வந்து காணிக்கையை போடு. அல்லேலூயா சொல்லுங்க. நாங்க என்ன செய்யணும் சொல்லுங்க பாப்போம். மயிரனுக்கு விரோதமா செய்யற பாவத்துக்கு யார்கிட்ட மன்னிப்பு கேட்கிறோம்? ஆண்டவர்கிட்ட. யார்கிட்ட பிளவிட்டாயோ, எங்க விழுந்தாயோ அதற்காக நீ மன்னிப்பு கேட்க வேண்டாம். கையெழுத்து சொல்ல மாட்டீங்களா? ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஆண்டவரே என்னுடைய புருஷனை நான் பாடா ஒன்று பேசிட்டேனப்பா, என்ன மன்னிங்க. அது சொல்லும் வரைக்கும் மன்னிக்கப்படாது. ஆமென் சொல்லுங்க. ஆண்டவரே இந்த பாவத்தை மன்னிக்க மாட்டார். ஆண்டவரே இந்த புருஷனை பேசிட்டு என்ன மன்னியும் என்று நீங்க சொல்லும் பொழுதுதான் மன்னிப்பு உண்டாகும். எந்த நிலையில் விழுந்தாய், எந்த இடத்துல விழுந்தாய், எந்த சந்தர்ப்பத்தில் தவறினாய், அதை நினைச்சு பார்த்து மனம் திரும்ப. 2:21 அதற்கு கர்த்தர் என்ன செய்கிறார்? நீ நினைச்சு பார்க்கிறதுக்காக 2வது அதிகாரம் 21வது வசனம். அவள் மனம் திரும்பும்படியாக, நீ மனம் திரும்பும்படியாக அவளுக்கு தவணை கொடுத்து, நான் தவணை கொடுக்கிறேன். தன் வேசி மார்க்கத்தை விட்டு, உன்னுடைய வேசி மார்க்கங்களை விட்டு மனம் திரும்ப அவளுக்கு மனம் திரும்ப விருப்பம் இல்லாமல் இருக்காதே. ஒரு விபச்சார பாவத்தில் விழுந்துட்டாயா, ஒரு வேசித்தனத்தில் விழுந்துட்டாயா, ஒரு காதல் காரியத்துக்குள்ள விழுந்துட்டாயா, உடனே விரையலாது. ஒரு குடிகாரன் ஆயிட்டியா, உடனே திருந்த இயலாது. ஆகவே ஆண்டவர் என்ன செய்கிறார்? சந்தர்ப்பத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. கையெழுத்து அல்லேலூயா. தவணை கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறார்? தவணை கொடுக்கிறார். ரைட். 5 வருஷமா கூடி பழகிட்டாய். ரைட். ஒரு 3 மாசம் தாரன், விட்டுடு. ஆமென் சொல்லுங்க. கையெழுத்து சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. சமீபத்தில் ஒரு தாயார் தன்னுடைய மகனுடைய குடிகாரியத்தை குறித்து சொல்லும்போது சொன்னார், பாஸ்டர் அவன் குடிக்காடி இருக்க மாட்டான் பாஸ்டர். ஏன்னா அது உண்மை. வெள்ளனையே குடிக்க வேண்டும். குடிக்காட்டி உடனே எல்லாம் நடுங்குது, அப்படி கைகாலம் அப்படி டடக்கு டடக்கு நடக்கு. அப்ப என்ன, அந்த வெறிக்கு அந்த உடம்பு பழகி போய்விட்டது. இப்ப குடிக்காட்டி அவரால் இயங்கவே இல்லாத நிலைக்கு வந்துட்டார். அப்ப உடனே நிப்பாட்ட இல்லாது. கர்த்தர் என்ன கொடுக்கிறார்? தவணை கொடுக்கிறார். நல்ல தெய்வம், அன்புள்ள தெய்வம், இரக்கமுள்ள தெய்வம். தவணை கொடுக்கிறார். தவணை கொடுக்கிறார். தவணை கொடுக்கிறார். தவணை கொடுக்கிறார். டைம் கொடுக்கிறார். நேரம் கொடுக்கிறார். திருந்து திருந்து மாறு. நல்ல பிள்ளையா வா, ஊழியத்தை செய், ஞானஸ்நானத்தை எடு, திருவிருந்தை எடு, குடும்பமாக சந்தோஷமா இரு என்று சொல்லி தவணை கொடுக்கிற தெய்வத்திற்கு அல்லேலூயா. அல்லேலூயா.
அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுப்பா. அல்லேலூயா சொல்லுங்க. இன்றைக்கும் கர்த்தர் எனக்கு தவணை கொடுத்திருக்கிறார், உங்களுக்கு தவணை கொடுத்திருக்கிறார். அனனியா சப்பீரால் செத்து போனது போல நாங்கள் செத்து போகவில்லை. கர்த்தர் தவணை கொடுக்கிறார். அல்லேலூயா. செய்த பாவத்தை விட்டு திரும்பப்பா, தவணை கொடுக்கிறார். நான் நேற்றைய தினம் பிரயாணப்பட்டு போகும் பொழுது காட்டுக்குள்ளே ஒரு மனுஷனை சந்தித்தேன். அவர் ரட்சிக்கப்பட்டவர் என்று சொன்னார். சபையை விசாரித்த பொழுது அந்த சபையில் ஒரு முக்கியமான விசுவாசி என்று சொன்னார். தசமங்களை குறித்து கதைச்ச பொழுது சொன்னார், கிழமைக்கு 20,000 ரூபாய்க்கு குறையாமல் கொடுப்பேன் என்று சொன்னார். மிகுந்த சந்தோஷமா இருந்துச்சு. கிழமைக்கு 20,000 ரூபாய் குறையாம கொடுக்குறீங்களா, என்ன வேலை செய்யறீங்க பிரதர் என்று கேட்டேன். கள்ளு செய்கிறேன். என்ன செய்கிறேன்? நாங்களும் பிரதர் கள்ளு செய்வீங்களே, காணிக்க கொடுக்குறீங்க, பாஸ்டர் வேண்டாரா? இல்ல இல்ல, நான் பாஸ்டரோட கதைச்சுனா பாஸ்டர் சொன்னார், அது தொழில் தானே, தொழில் ஒன்றும் செய்யலாது, நீங்க வீட்டுல விற்காதீங்க, தவறனைக்கு கொண்டு போய் கொடுங்கன்னு சொல்லியிருக்கிறேன். ஆமேன் சொல்லுங்க. நான் சொன்ன பிரதர், நீங்க நிக்கிற இடம் பிழையான இடம் பிரதர். ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். பிறந்ததிலிருந்தே வேசித்தனம் விபச்சாரத்தை தொழிலாய் கொண்டவர்கள் இருக்கிறார்களா இல்லையா? ஆமேன் சொல்லுங்க. வேசித்தனம் செய்து உழைக்கிற பரம்பரைகள் இன்றைக்கும் நம்ம பகுதியிலும் இருக்குது. அப்ப ரட்சிக்கப்பட்ட பிறகு செய்து கொண்டிருக்கலாமா? பாவம் பாவம் தான். நான் சொன்ன ஒரு 5 வருஷத்துக்கு பிறகு எல்லாம் பாவம் இல்லைன்னு வரும். ஆனா கர்த்தருடைய வார்த்தையை ஒரு நாள் மாற்ற முடியாது. பக்கத்தில் இருந்தவர் வந்து கேட்டார், நீங்க யார் என்றார். நான் சொன்ன பாஸ்டர். எந்த பாஸ்டர்? சியோன் பாஸ்டர். சரி, கசிப்பு வித்துட்டு காணிக்க தரலாமா? அல்லேலூயா. ஒருத்தன் கள்ளச்சீவி 20,000 கொடுக்கிறான், இன்னொருவன் கேட்கிறான் கசிப்பை வித்துட்டு. அப்ப ஐட்டம் எங்க இருக்குது? அது தெரியுது ஐயா எனக்கு. ஆனா எனக்குள்ள இருக்கிறதுகள் நசுக்கிடாமல் விற்குதுகளே. அருமையானவர்களே, ஏன் சாகல நாங்கள்? ஏன் கர்த்தர் இன்னும் நம்ம அடிக்கல? அவர் நம்ம நேசிக்கிறார். தவணை கொடுக்கிறார், சந்தர்ப்பம் கொடுக்கிறார். இப்படியாக ஊழியக்காரர்களாக பேசுகிறார். இது கூடாது, இதை விட்டுடு என்று சொல்லி தவணை கொடுக்கிறார். இந்த பாவத்துக்களை விழுந்துடாது, அது உன்னை அழிச்சு போடும் என்று தவணை கொடுக்கிறார். கணவனை எதிர்த்து பேசாது என்று தவணை கொடுக்கிறார். உடைய மனைவியை சந்தேகப்படாது என்று தவணை கொடுக்கிறார். நீ திறந்து. அடுத்த பகுதி சொல்லுது, நான் தவணையை கொடுத்தும் அவளுக்கோ விட்டுவிட விருப்பம் இல்லை. என்ன இல்லை? விருப்பம் இல்லை. அப்படியான ஒரு பிள்ளைகளாக நாங்கள் வாழாதபடி கடைசியாக 2:16 வாசித்து எழுந்து நின்று ஜெபிக்க போறோம். வெளிப்படுத்தல் 2:16. நீ மனம் திரும்பு, இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து என் வாயின் பட்டயத்தால் அவர்களோட யுத்தம் பண்ணுவேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்டு. அல்லேலூயா சொல்லுங்க. காதுள்ளவன் கேட்க கடவன். அல்லேலூயா சொல்லுங்க. நான் மனம் திரும்பும் பொழுது கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன். இதுவரைக்கும் நான் மகிமைப்படுத்த கர்த்தர் தவணையை தந்திருக்கிறார். எழுந்து நிற்போமா தேவ சமூகத்திலே. ஹல்லேலூயா. நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் தேவனுடைய மகிமை கண்டு செய்யுங்கள். அல்லேலூயா. அந்த தேவனுடைய மகிமைக்காக இந்த காலை வேளையிலே நீ செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிற ஒரே ஒரு காரியம், மனம் திரும்புங்கள். அல்லேலூயா. மனம் திரும்புங்கள்.